அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். அனைவருக்கும் குரு பூர்ணிமா வாழ்த்துக்கள். எனக்கு குரு என்று சொல்வதற்கு ஒருவர் இல்லை, ஒருவரும் இல்லைன்னு நான் சொல்ல, ஒருவர் இல்லை, பல நூறு பேர் பல ஆயிரம் பேர் இருக்கின்றார்கள். குரு என்றால் அறியாமை என்னும் இருளை நீக்குபவர். இன்றைக்கி கூட ஒருவர் என்னுடைய அறியாமை என்னும் இருளை நீக்கினார். அவர் முதற்கொண்டு இன்றைக்கி பாடம் கற்பித்த அவர் முதற்கொண்டு இதுவரை எனக்கு நல்ல விதமாகவும் ரொம்ப கடினமாகவும் பாடம் கற்பித்து கொடுத்த அத்தனை குருநாதர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி நன்றி நன்றி. நேற்று ஒரு வெளியிட்டிருந்த வீடியோவில் ஒரு திருவாலிநாதர் கோயிலை பற்றி சொல்லியிருந்தேன். பிரம்மதேசம், திருநெல்வேலி மாவட்டம், சோழனால் கட்டப்பட்ட, ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட முதல் கோவில். அப்போ அதுக்கு என்ன வேணும்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் அது எண்ணெய் கொடுக்கறதுக்கு முன் வந்தாங்க. இன்ஃபேக்ட் எண்ணெய் 3 மாதத்துக்கு ஒரு முறை தான் அந்த எண்ணெய் ரெக்குவயர்மெண்ட் டின்னு. நெய் ஒரு மாதத்துக்கு 15 லிட்டர்லேருந்து 20 லிட்டர் வரைக்கும் தேவைப்படுது. ஸோ அந்த லிஸ்ட்டு மட்டும் சொல்லிவிட்டேன், ஏன்னா நாளைக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது, நான் சொல்லலை அப்படின்னு சொல்லிவிட்டு. நெய்யை பொறுத்த வரைக்கும் பிரவீன்குமார் பெங்களூர் 3 லிட்டர், செந்தில் பாலக்காடு 1 லிட்டர், ரகு தருமபுரி 10 லிட்டர், உமா திருச்சிராப்பள்ளி 1 லிட்டர், ஸ்ரீபெரும்புத்தூர் கார்த்திக், சுங்காச்சத்திரம் கார்த்திக் 5 லிட்டர், லாவண்யா மதுரை 1 லிட்டர். இவங்கெல்லாம் நெய் கொடுக்குறவங்க. யாரெல்லாம் எண்ணெய் கொடுக்குறோன்னா குணா சேலம், பழனிக்குமார் ஆஸ்திரேலியா, மகேஸ்வரி முருகன் ராஜபாளையம், உமா ஜெகதீசன் கோயம்புத்தூர், கோபாலகிருஷ்ணன் அண்டு அவரோட சேர்ந்து 3 பேர், தியாகராஜன் மற்றும் அவர் நண்பர்கள். அப்புறம் செந்தில் சென்னை, இவங்கெல்லாம் சேர்ந்து ஆயில் கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் அந்த லிஸ்ட்டை உள்ளது. இது அவங்க 98 403 94 600 98403 94600 நம்பர் தொடர்பு கொண்டு அந்த கோவிலுடைய பட்டர், அதாவது அர்ச்சகர், அவரோட நம்பரை வாங்கிங்க. ரொம்ப நேர்மையானவர். நீங்கள் அவர்கிட்டே நீங்கள் டேரெக்டாக பேசிக்கலாம். எப்படி எல்லோரும் சேர்ந்து பண்ணுங்கள். நீங்கள் தனியாக அவங்க தனியாக ஒரே இடத்துல ஆர்டர் பண்ணி இது காலத்துக்கும் நம்மளுடைய குடும்பத்தின் வாயிலாக இந்த தொண்டை நீங்கள் எல்லோருமே தொடர்ந்து செய்யணும். மேலும் ஏதாவது கோயில் இருந்தால் நான் சொல்கிறேன், அப்போ நீங்கள் தொடர்பு கொண்டு அதற்கு பொருளாக வாங்கி கொடுங்கள். ஒன்று. 2வது, நேற்று ஒரு ஜோதிடரை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். எனக்கு ஒரு அம்மா தெரியும், இப்போ கோயம்புத்தூர் இருக்காங்க. அவங்க ஏற்கனவே பல்லவரத்தில் இருந்தாங்க. இன்ஃபேக்ட் அவங்க ஒரு பக்கம்னா இன்னொருத்தர் யூடியூப்பில் கமெண்ட் போட்டிருந்தார், எனக்கு மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சுவாமிநாதன் சார் போட்டிருந்தார். அது ரகசியங்களுக்குள் மௌனமாக இருக்கின்றேன் இப்போதுன்னு ஒரு பதிலை போட்டுட்டேன். சொல்லக்கூடாதுலாம் கிடையாது, அது வேண்டாமே அப்படின்றது என்னோடய கருத்து. நான் பலவரத்தில் பார்த்தேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். அது நேரங்காலம் வரும்போது அது உங்களுக்கே அது தெரிய வரும். எப்போ சரியான ஆட்களை மீட் பண்ணுமோ அப்போ நீங்கள் மீட் பண்ண போகிறீங்க. நம்ம மக்கள் இப்போ யூடியூப் உலகத்தில் இருக்காங்க. ஜோதிடம், வாஸ்து அப்படின்னா யூடியூப்பில் யார் பேசுகிறாங்களோ அவங்கள கூப்பிட்டு பார்க்கணுன்னு சொல்லிட்டு. ஸோ அது அந்த 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 இரா அந்த பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் இது தானாகவும் இது போன்ற ஆட்கள் உங்களுக்கு தெரிய வரும். இதோட அந்த அம்மா எனக்கு மெசேஜ் பண்ணுறேன், என் நம்பர் உண்டு, அனுப்பிச்சிருந்தாங்க. இந்த மாதிரி சார் அந்த ஜோதிடர் பேர் என்ன அப்படின்னு கேட்டேன். நான் நமக்கு தான் நக்கல்லாம் கூட பிறந்த தம்பி இல்லை, நானே சொல்கிறேன், துபாஸ் பாய் ஸ்ரீரங்கம் அப்படின்னு போட்டேன். அப்புறம் அவர் பாயான்னு கேட்டாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். அவர் சொந்த ஊர் அதிராம்பட்டினம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். எதுக்கு சொல்லலை, சொல்ல மாட்டேன்னு சொன்னதுக்கப்புறம் அது மெசேஜ் பண்ணுறது தவறு தானே. நான் அந்த அம்மாக்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அப்பப்போ அந்த எமோஜிலாம் போட்டிருப்பாங்க, அது பண்ணாதீங்க. நீங்கள் நம்பர் ஏதாவது நல்ல விஷயம், ஏதாவது துயரமான விஷயம்னா நீங்கள் மெசேஜ் பண்ண அர்த்தம் இருக்குது. உங்களோட கேள்விகளுக்கு எனக்கு நேரடியாக அது மாதிரி மெசேஜ் அனுப்பாதீங்கன்னு நான் சொல்லிவிட்டேன். அதேமாரி அனுப்பிச்சாங்க. அதனால தான் நான் உங்களுக்கு துபாஸ் பாய் ஸ்ரீரங்கம் சொல்லியிருக்கேன். போய் தேடட்டும், அங்கே எந்த பாய் இருக்க போகல. அங்கே இருக்கிறது துருக்க நட்சத்திரம் தான் இருக்காங்க நம்ம ஸ்ரீரங்கம் கோயிலில்.
அதோட விட்டு அது ஒரு ஒரு திடீர்னு தோணுச்சு அந்த காமெடியாக அது பண்ணணும்னு தெரிஞ்சு பண்ணியாச்சு. அவங்க தேடினதுக்கப்புறம் அது காமெடியாக என்னன்றது புரியட்டும். 3வது விஷயம், நான் டாக்டர் சேது அவர்களை பற்றி நான் சொல்லியிருந்தேன். ஒரு நல்ல மிக சிறந்த ஆயுர்வேத சிகிச்சை நிபுணர். ஏன்னா அன்பு சகோதரி ஒருத்தங்க கோயம்புத்தூர் இருக்காங்க. அவங்க ஒரு கேன்சர் சர்வைவர். அவங்க இறந்து போயிருக்கணும். ஆனால் வந்து அவங்க உயிரோடு இன்றைக்கி இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது அவங்களோட வில் பவர். அதாவது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த மாமியாரும் தமிழ்நாட்டில் தன் மருமகளை தூக்கி பேசுனது கிடையாது. அதுபோல் எந்த மாமியார் மருமகளை அதுபோல் மாமியார் தூக்கி பேசுகிறதுக்கு எந்த மருமகளும் நடந்துக்கல, அது வேறு விஷயம். ஆனால் இவங்க மகள் போல் சூப்பரான ஒரு பொண்ணு. பையன் வந்து எந்தளவுக்கு அம்மா ஒரே பையன் எப்படி பாசமாக இருக்கணும் அதை விட 100 மடங்கு பாசம் அதிகம் உள்ள அந்த பொண்ணு. ஸோ அவங்களுடைய அன்பு உண்மையிலே அந்த அம்மாவுக்கு அந்த உடம்பு சரியில்லைன்னும் போது நான் ரொம்ப சங்கடப்பட்டு போயிட்டேன். ரொம்ப கஷ்டப்பட்டேன். இன்ஃபேக்ட் அவங்கள வந்து போய் வீட்டில் கூட போய் பார்த்தேன். பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வயசில் ரொம்ப பெரியவங்க, ரொம்ப தாராள குணம் உள்ளவங்க, தயால சிந்தனை உள்ளவங்க. அவங்க வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. போயிட்டு நல்லா ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. நான் திரும்பவும் சொல்கிறேன், நான் இப்போ ஜோதிடர் சொல்கிறேன், இப்போ இந்த மாதிரி ஆயுர்வேதிக் சிகிச்சை நிபுணர் சொல்கிறேன். நீங்கள் வந்து நம்பி போகலாம். டாக்டர் சேது ஆயுர்வேதிக் சென்டர் அப்படின்னு கோயம்புத்தூரில் போட்டிங்கன்னா பீலமேட்டில் இருக்க 2 இடத்துல இருக்கு அவங்களுக்கு. அவர் ஒட்டஞ்சத்திரத்தை சேர்ந்தவர். இன்றைக்கி இந்தியாவே ஆளக்கூடிய அமைப்பை சேர்ந்த டாப் லீடர்ஸ் எல்லாமே அங்கே தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. அந்தளவுக்கு வெல் டெஸ்டடு, வெல் ப்ரூவன். ஸோ நம்ம பொதுவாக திருப்பூரில் மக்கள்லாம் எப்படின்னா கல்யாணம்னா திருப்பூரில் எங்கேயும் தைக்க மாட்டாங்க. ஹைதராபாத் போவாங்க, பாம்பே போவாங்க, இல்லை சுவிட்சர்லாந்து போய் தைப்பாங்க, இல்லை இட்டாலியில் போய் தைப்பாங்க. உள்ளூர் மாடு இன்றைக்கி விலை போயிருக்கு. நான் அதனால் சொல்கிறேன், நீங்களும் நம்ம திருப்பூர் மக்கள் மாதிரி இருக்காதீங்க. உள்ளூர்லேயே நல்ல டாக்டர்ஸ் இருக்காங்க. நேச்சுரோபதி அப்படின்னு சொன்னால் நான் எப்போவுமே ப்ரிஃபர் பண்ணுறது ஆர்கே நேச்சுரல் க்யூர், ரூட்ஸ் கம்பெனியோடது, இந்த கணபதியில் இருக்குது. ஆயுர்வேதிக் அப்படின்னு சொன்னால் டாக்டர் சேது அடிச்சுக்கு ஒருத்தர் கிடையாது. அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு நல்ல மனிதர் பேசிக்கலி. அதுக்கப்புறம் தான் நான் டாக்டர்னு சொல்லுவேன். நல்ல ஹியூமன் பீயிங். அவரை பார்த்தாலே அவர் பேசுகிறதே ரொம்ப அந்த டிப்பிக்கல் கொங்கு கவுண்டர்ஸ் பேசக்கூடிய விஷயந்தான். ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப ஹம்பிளாக, மரியாதையாக. அது கொங்கில் எல்லா மக்களுக்குமே அந்த மரியாதைன்றது தெரியும். அந்த இப்போ நம்ம சொல்ல முடியாது. இப்போ நடந்த காலேஜ் பேர்லாம் சொன்னால் அதுக்கப்புறம் அதை நீக்குன்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த கல்லூரி நிர்வாகத்தை தவிர மற்ற கொங்கு மண்டலத்தை எல்லாருக்குமே பிறந்த குழந்தை கூட வந்து அந்த மரியாதைன்றது தெரியும். ஸோ அந்த வகையில் ஒரு அற்புதமான மனிதர், சிறந்த மனிதர், ஆக சிறந்த மனிதர். அவரை ப்ராப்பராக யூஸ் பண்ணிங்க. அண்டு ஸோ கோவில் சொல்லியாச்சு. நம்பர் 2 வந்து ஆயில் யாரெல்லாம் கொடுக்குறான்னு சொல்லியாச்சு. கோயில் அண்ட் ஆயில். அப்புறம் நம்முடைய டாக்டர் சேதை பற்றி பேசியாச்சு. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, வருகின்ற 11ஆம் தேதி காலையிலேருந்து அன்றைக்கு சாயந்தரம் வரைக்கும் 5 கோயில்கள் சுற்றுப்பயணம் அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. அதோடு வந்து ஒரு பெருமாள் கோயில் திருவெல்லக்குளம், இது சீர்காழி பக்கத்தில் இருக்குது. இது எல்லாமே காலைல ஒரு 7-7:30 மணிலேருந்து ஒரு 11 மணிக்குள்ளே முடிச்சிடலாம். நான் சொல்லக்கூடிய இந்த சிவன் கோயிலெலாம் ஒரு கோயிலில் சிலை மட்டும்தான் இருக்குது. கோயில் அந்தளவுக்கு சிதிலமடைஞ்சிருக்கு. ரொம்ப பிரசித்தி பெற வேண்டிய கோயில்கள் என்னவோ அப்படியே அமுங்கி போயிருக்கு. இந்த கோயிலில் பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த மாதிரி ஒரு டைமில் பார்த்துக்கிட்டா தான் உண்டு. அதுக்கப்புறம் அந்த கோயிலை வச்சுருப்பாங்களா இல்லை விற்றுருப்பாங்களான்னு நமக்கு தெரியாது. ஸோ அந்த வகையில் ஆரண்யேஸ்வரர் கோவில், மதங்கீஸ்வரர் கோயில், யோகநாத சுவாமி கோயில், கைலாசநாத சுவாமி கோயில், நம்புவார் கண்பர் சுவாமி கோயில், இது எல்லாமே பீடம். அது பீம பீடம், மகாதேவ பீடம், வாமதேவ பீடம், அப்புறம் அகோர பீடம், தற்புருஷ பீடம். இது ஒரு 5 பீடங்கள் உள்ள 5 பீடங்கள் சம்மந்தப்பட்ட கோவில். ரொம்ப சிறப்பான கோவிலும் கூட. இந்த அண்ணன் சுவாமிகள், சீனிவாசனையும் பத்மாவதியும் பார்த்துட்டு இந்த 5 கோயிலையும் பார்த்துட்டு இரவு வந்து எல்லாருமே கும்பகோணத்தில் அங்கே தஞ்சாவூரில் தங்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் அந்த ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு ஆடி அமாவாசை முடிச்சுட்டு எல்லோரும் ஊர் திரும்புகிற மாதிரி. ஸோ விருப்பப்பட்டவர்கள் எங்களோட குழு நண்பர்களுடன் சேர்ந்து நீங்கள் பயணப்படலாம். 11ஆம் தேதி முழு உணவு செலவும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டேன். நீங்கள் டிரான்ஸ்போர்ட் நீங்கள் பண்ணுங்கள், எங்கே தகுந்தது நீங்கள் பார்த்துங்க. எங்கள் ஆட்களோடு சேர்ந்து ஒரு பட்சத்தில் அவங்க அதுக்கான முன்னேற்பாடுகளை எடுப்பாங்க.
அதுக்கான நம்பர் 98 403 94 600 98403 94600. அண்டு நான் வந்து இன்றைக்கி பேச வேண்டிய விஷயத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து, சிலருக்கு ஏன் வந்து பிரச்சனைகள் எப்போதுமே இருந்துகிட்ருக்கு அப்படின்ற ஒரு விஷயந்தான் பேச போகிறேன். அது பேசுவதற்கு முன்னாடி நேற்று ஏற்கனவே சொன்ன விஷயத்தை நான் ரீட்ரேட் பண்ண விரும்புகிறேன். இனிமேல் எங்களுடைய அன்னதானத்தில் ஆனியன், கார்லிக், வெங்காயமும் பூண்டும் சேர்க்கப்படாது. அப்படி சேர்ந்து சர்வ் பண்ணாங்கன்னா அது எங்களுடைய அன்னதானம் கிடையாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இப்போ வந்து குரு பூர்ணிமா அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கி அதுக்கு ஒரு செய்தி சொல்லணும் இல்லையா? சீடன் தயாராக இருக்கும்போது குரு தோன்றுகின்றான். சீடன் எங்கே தயாராக இருக்கின்றானோ அங்கே குரு தோன்றுகின்றான். நான் எப்போ சொல்லல, லேர்னிங் இஸ் லேர்னர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. கற்றுக்கிறது வந்து கற்றுக்கணுன்ற கடமை. அப்போ சீடன் தயாராகிட்டால் ஆட்டோமேட்டிக்காக அங்கே குரு வந்துடுவார். அவன் தயாராகிட்டான்னா பிரபஞ்சம் அப்படி தானே செயல்படுது. ஸோ நீங்களும் இந்த நல்ல நாளில் நல்ல சீடனாக மாறும்போது நல்ல குரு கிடைப்பார். ஏதாவது குரு என்பது ஒரு சப்ஜெக்டில் இல்லை. எனக்கு திரும்ப மக்கள் வந்து அந்த யூடியூப்பில் வந்தால், ஃபேஸ்புக்கில் வந்தால், அப்புறம் புக்கில் எழுதுனா, ஒரு சின்ன வட்டமாக ஒரு 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 1000 பேருக்கு சாமி மாதிரி இது போல் நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் எனக்கு வந்து டிஃப்ரெண்ட் நேமில் அழைக்கக்கூடிய குருக்களை நான் பார்த்துருக்கின்றேன். அவசியமே இல்லை. உங்களுக்கு சிறந்த குருவாக உங்கள் அம்மா கூட இருக்கலாம், உங்கள் மனைவி இருக்கலாம், உங்கள் நண்பர் இருக்கலாம், உங்கள் பையன் இருக்கலாம், பொண்ணு இருக்கலாம், அப்பா, தாத்தா. குரு என்பது வந்து ஏதோ பிஹெச்டி வந்து ஆக்ஸ்ஃபோர்டில் படிச்சுட்டு போஸ்ட் டாக்டரேட் ஹார்வர்டில் பண்ணாதான் குருலாம் கிடையாது. அவங்க வந்து நமக்கு சரியான பாதையை கொடுப்பவர்கள் தான் குரு. ஸோ நீங்கள் எல்லோரும் ஃபாலோ பண்ணுறாங்க ஒருத்தரை அப்படின்றதுக்காக நீங்களும் ஃபாலோ பண்ணி அவர் தான் என் குரு நீங்கள் ஏற்றுக்கணும் நான் கட்டாயம் கிடையாது. எல்லோரும் ஏற்றுக்கிட்டாங்கன்ற ப்ரெஷரை நீங்கள் ஏற்றுக்கூடாது. அது டேஸ்ட்டு ஆப்பன் ஆகணும், இட்ஸ் ஓன், அவ்வளோதான். அது தானாக நடக்கணும். இதை மட்டும் கவனத்தில் வைத்துக்கொள்ளுங்கள். ஏன் எல்லோரும் கஷ்டப்படுறாங்க எப்போதுமே அப்படின்னு ஒரு கேள்வி வந்து இன்றைக்கி உங்களுக்கு இருக்கலாம். நல்லவன், ரொம்ப நல்லவன், நல்ல பெண், அந்த பெண்ணை ஏன் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு வந்து முதல்ல ஒரு விஷயம் பேசணும்னு ஆசைப்பட்றேன். கொரோனா காலகட்டத்தில் நிறைய குழந்தைகளுடைய அப்பா இறந்து போயிடுறாங்க. சேவா இன்டர்நேஷ்னல் என்கின்ற அமைப்பு, RSS உடைய அமைப்பு, அதுபோல் அப்பா இறந்து போன இடத்துல, அந்த இடத்துல வந்து பெரிய வருமானம் இல்லைன்ற இடத்துல ஸ்கூல் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ் அவங்க பே பண்ணியிருக்காங்க. 10,000 ரூபாயிலேருந்து 1,50,000 ரூபா வரைக்கும் பே பண்ணியிருக்காங்க. இது உண்மை. கிட்டத்தட்ட ஆண்டாள் பக்தர்கள் பேர் மட்டும் 600க்கும் மேற்பட்ட, எனக்கு சரியான நம்பர்ஸ் இல்லை, இஃப் ஐம் கரெக்ட் 692, இஃப் ஐம் கரெக்ட், இது வந்து நான் வே பேக் நம்பர். இது 692 பேருக்கு நாங்கள் பணம் வாங்கி கொடுத்துருக்கோம். எந்த வித அட்வர்டைஸ்மெண்ட்டும் கிடையாது. RSSும் கிளைம் பண்ணல, ஆண்டாள் பக்தர்கள் பேரையும் கிளைம் பண்ணல. இதில் ஒரு வேடிக்கையான விஷயம் என்னென்னா, ஒரு காலகட்டத்திற்கு அப்புறம், கொரோனாவிலேருந்து இன்றைக்கி வந்து 2024 இருக்கும், ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இல்லைங்க இன்றைக்கி நாங்கள் வந்து ஃபீஸ் கட்டுற அளவுக்கு வசதியாகிட்டோம், எங்களுக்கு அந்த பணம் வேணாம் வெகு சிலர் சொல்லியிருக்காங்க. சிலர் வந்து வெகு சிலர் நாமக்கல்லை சேர்ந்தவர்கள் மட்டும், வெளியூர்லாம் கிடையாது, நாமக்கல்லை சேர்ந்தவர்கள் மட்டும் எங்களுக்கு பணம் வந்துடுச்சுங்க அப்படின்னு சொல்லி இந்த 10,000 ரூபா பே பண்ணிட்டாங்க, 15,000 ரூபா பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுட்டாங்க, ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க வெகு சிலர். மிச்சம் இருக்க ஆட்கள் பார்த்திங்கன்னா, ஒன்று சொல்ல மாட்டாங்க, ரெண்டாவது வந்து பணம் வரலைன்னா சார் பணம் போடல சார் அப்படின்னு கூப்பிட்டு பேசுவாங்க. அவன் கடைசி வரைக்கும் அந்த பணம் போடலன்னு சொல்கிறான் பார்த்தீங்களா, அந்த பணம் போடலன்னா கூப்பிட்டு பேசுகிறான் பார்த்தீங்களா, அவன் கடைசி வரைக்கும் கடனோடையும் கஷ்டத்தோடையும் பிரச்சனையோடு தான் இருப்பான். நன்றி கெட்ட கயவர்கள், அயோக்கிய பயல்கள், புறம்போக்குகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவங்களுக்கெல்லாம் வந்து என்ன பேர்னா புறம்போக்கு, பயவுலைகள், நன்றி கெட்ட நாய்கள். நாய் ஒசந்ததுன்னு அவனும் கமெண்ட் போடாதீங்க. நீங்கள் நாயை கடவுளாக பாருங்கள், நான் நாயாக பார்த்துக்கிறேன். எனக்கு ஏன் வருத்தம்னா, நம்முடைய சப்ஜெக்ட்டுக்கும் இதுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்குது.
ஸோ இது மிகப்பெரிய தவறு. நம்பர் 2, நான் இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். சுவிட்சர்லாந்து வந்து எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு பெண்மணி. ஒரு நடக்க முடியாத ஒரு பெண் குழந்தைக்கு யாருக்காவது சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லும்போது, நடக்க முடியாத ஒரு பெண் குழந்தைக்கு அவங்களுக்கு பெரிய வருமானம் கிடையாது. அந்த பெண் குழந்தையோட கல்விக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்பர் 2, அவங்களுக்கு நோன்பிலாம் வரும் இல்லையா, அந்த நோன்பிக்கெலாம் வந்து பணம் அனுப்புகிற துணி எடுத்துங்க, அதை வாங்கிக்கங்க, இதை வாங்கிக்கன்னு அது எக்ஸ்ட்ரா பணம் அனுப்புவாங்க. அவங்க ஒரு மொத்த பணத்தையும் ஸ்ப்ளிட் பண்ணி அனுப்பிச்சிட்டே இருப்பாங்க. அந்த பொண்ணு இன்றைக்கி வந்து இது வந்து இவ்வளோ தான் அனுப்பிச்சான்னு கிடையாது. அவங்க நினச்சப்பெல்லாம் அந்த ஃபேமிலிக்கு பணம் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணு இன்றைக்கி காலேஜுக்கு போயிட்டா, அந்த பாதிக்கப்பட்ட அந்த பெண், அது நல்ல விஷயம் காலேஜுக்கு போனது. அதனால் அந்த பெண் வீட்டில் இருந்து அந்த பெண்ணோ, அந்த பெண்ணோட அம்மாவோ, பெண்ணோட அப்பாவோ அந்த பணம் கொடுத்தவர்களுக்கு என் பொண்ணு வந்து இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கா, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சுவிட்சர்லாந்து இருக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கு மெசேஜ் அனுப்பலை, கூப்பிட்டு சொல்லலை. அண்டு இவங்களுடைய காரணம் என்ன, நான் வந்து வயல் வேலை செய்கிறவன், அதனால் ஃபோன் எடுக்க முடியல. வயல் வேலை வந்து 24 ஹவர்ஸ் யாரும் பண்ண போடல, 24 மணி நேரம் யாரும் பண்ண போடல. ரொம்ப பெயின்ஃபுல் மேட்ரு அது. அந்த அம்மாவுக்கு அப்புறம் இந்த பொண்ணு, அந்த குட்டி பொண்ணு காலேஜ் போயிட்டான்னு தெரிஞ்ச உடனே அவங்க ரொம்ப உடஞ்சி போய்ட்றாங்க. என்ன நன்றி கெட்ட உலகம் இது, நானே எனக்கு கை அமைக்க விட சொன்னால், கால் அமைக்க விட சொன்னேன்னா, இல்லை வந்து எனக்கு ரூம் போட்டு கொடுங்க, நான் இந்தியாவுக்கு வரும்போது எனக்கு கார் அனுப்புங்கன்னு சொன்னேன்னா, நான் இந்த பிரதிபலனை எதிர்பார்க்கல. நான் சுவிட்சர்லாந்து வந்து நாமக்கல் எம்எல்ஏக்கு நிற்க போகிறேன்னா எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்குறதுக்கு நான் எந்த வித அட்வர்டைஸ்மெண்ட் இல்லாமல் பண்ணேன். நான் என்ன எதிர்பார்த்துருப்பேன், அது என் பொண்ணாக தானே நினச்சேன். அந்த பொண்ணு ஸ்கூல் முடிச்சிட்டான்றது ஒரு ஆச்சரியம், அவள் கல்லூரிக்கு போகிறான்றது அதை விட பெரிய அதிசயம். அதை என் கூட ஷேர் பண்ணியிருந்தா நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பேன், எவ்வளோ மகிழ்ச்சி அடைந்திருப்பேன்னு. அவங்க கண்ணீர் விடலை. ஆனால் கண்ணீர் விட்டால் கூட எந்த வலி இருக்குமோ அதை விட வலி நம்ம வந்து தேவைக்கு நம்மளை யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடுவாங்க பார்த்திங்களா, கருவேப்பிலை போல். அது வந்து ரொம்ப கொடூரமான வலி. அது உங்களுக்கு உடம்புல எங்கே குத்துனா வலிக்குமோ அந்த இடத்துல தொடர்ந்து குத்திக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும், அது கொடுக்கக்கூடிய அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய நமக்கு கிடைக்கக்கூடிய வலியை விட பல 100 மடங்கு வலியை கொடுக்கக்கூடியது நெக்லெக்ட் பண்ணுறது, நம்மளை வந்து தள்ளி வைக்கிறது, நம்மளை ஏடிஎம் மாதிரி யூஸ் பண்ணுறது. அப்போது இது 2வது விஷயம். துரதிருஷ்டவசமாக எந்த நாமக்கல்லேருந்து நன்றியோடு இருக்காங்கன்னு சொன்னால் அதே நாமக்கல்ல தான் அந்த நன்றி கட்டத்தனமும். 3வது, இன்றைக்கு எங்கள் அலுவலகத்துலேருந்து இந்த ஆயில்னு சொன்னோடனே அப்போ ஒருத்தங்க பொள்ளாச்சிலேருந்து ஒரு அம்மா வந்து 5000 ரூபாவோ ஏதோ கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. அப்புறம் பெங்களூர்லேருந்து ஒருத்தர் 500 யாரோ போட்டிருக்காங்க. 3 மாதமாக ஒரு அக்கௌண்ட்டில் போடுறாங்க. இந்த 98 403 94 600ன்ற அக்கௌண்ட்டில். அந்த அக்கௌண்ட் ஜிபே நாங்கள் யூஸ் பண்ணலை. அது ஏற்கனவே ஒருத்தர் இருந்தார், ஒரு கம்பெனியில் எங்களுடைய சிஸ்டமில் இருந்தார். அவர் வந்து அவருக்கு இந்த சிஸ்டம் பிடிக்கல. அவர் வந்து நாங்கள் தவறானவர்கள், நாங்கள் வந்து அயோக்கியர்கள், நன்றி கெட்டவர்கள், நயவஞ்சகர்கள், திருட்டு பயல்கள் அப்படின்னால அவர் ஒதுங்கி போயிட்டார். அதுதான் உண்மை. போனவர் வந்து ஏற்கனவே வந்து யாரோ ஒருத்தங்க 5000 ரூபா அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சாங்க. ஆனால் அனுப்பிச்சவங்க கூப்பிட்டு சொன்னதுனால உடனே அவர்கிட்ட சொல்லி அந்த 5000 ரூபா வந்து திருமதி பூனா பெருந்துரைக்கு அனுப்பிச்சாச்சு, அனுப்ப வச்சாச்சு. திரு ரகு அவர்கள் அது பண்ணிட்டாங்க. அப்போ இன்றைக்கி வந்து எதேச்சாக நான் 500 3 மாதம் அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்னும்போது எனக்கு அனுப்புகிறாங்க. அப்போ நான் கேட்டேன், இந்த நம்பர் தான் அவன் தான் கிடையாதுல்ல, எதுக்கு அவன் நம்பரை நீங்கள் வந்து ஜிபே ஃபோன்பேலாம் வச்சுருக்கீங்க, ஒன்று அந்த நம்பரை டெலீட் பண்ணணும், இல்லைனா வந்து அவங்கள்ட்ட கூப்பிட்டாது இதை அப்டேட் பண்ணணும், நீயாவது டெலீட் பண்ணுப்பான்ட்டு. அவனால் டெலீட் பண்ண முடியாது. அப்போ நம்ம தான் சிஸ்டமில் போய் டெலீட் பண்ணணும் போது பண்ணாது உங்கள் தப்பு தானே எனக்கு எங்கள் டீம் மேலே வருத்தம். இருந்தாலும் இது வந்து பப்ளிக் பண்ணல. என்னை பொறுத்த வரைக்கும் அவன் வந்து அந்த பையன் வந்து ரொம்ப நல்ல பையன். அவங்க அப்பாலாம் நெய்வேலியில் ஒரு பெரிய ஆஃபீஸராக இருந்தவர், நல்ல மரியாதைக்குரிய ஒரு குடும்பம். அவருக்கு நான் ஃபோன் பண்ணுறேன், பேரை சொல்லி, அப்பா நான் ஃபோனே பண்ணக்கூடாதுன்னு வச்சுருந்தேன். ஏன்னா வந்து நான் இது உதாசனப்படுத்திட்டு போன மனிதரில் என்னை தூக்கி போட்டு, அதாவது என் கூட இருந்து ஒரு 10 பேர் போயிருப்பான், சொக்கலிங்க இந்த தப்பு பண்ணார் அந்த தப்பு பண்ணார், பண்ணனோ பண்ணலையோ ஏதோ ஒரு காரணங்கள் சொல்லிட்டு போயிருப்பாங்க. எனக்கு அதெல்லாம் எனக்கு வந்து ஹர்ட் பண்ணதே இல்லை, நான் ஊண்டானதே இல்லை. ஆனால் இந்த இவன் வந்து பையன் வந்து
ஒரு 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 நேரத்தில் அதாவது நான் வந்து ஒரு சிலருக்கு உதவி பண்ணியிருப்பேன். அதில் உச்சக்கட்ட உதவிகள்ன்றது வந்து வெகு சிலருக்கு தான் அதில் வந்து கிடச்சிருக்கு. அதில் இந்த பையன் ஒருத்தன். நான் ஃபஸ்ட்லாம் பார்க்கும்போது டெய்லி அந்த கந்து வட்டி படித்த பையன் கந்து வட்டிக்கு பணம் கட்டு 10 வட்டி 15 வட்டிலாம் வாங்கி நொந்து நூலாகி அப்படிலாம் வந்து இருந்த பையன். எவ்வளோ விஷயங்கள் ஸ்கூல் ஃபீஸு நிறைய விஷயங்கள் நான் சொல்லி காண்பிக்கல. நாம் இப்படி இருந்துடக்கூடாதுன்றதுக்காக இந்த விஷயத்த சொல்கிறேன். அப்படிலாம் வந்து பண்ணவன் திடீர்னு வந்து இன்ஃபேக்ட் வந்து ஒரு நேரத்தில் வந்து எந்த வேலையும் செய்ய மாட்டார். ஆனால் அவருக்கு வந்து எல்லா இடத்துலையும் ஷேர் கொடுக்கணும். ஷேர் கொடுத்தாங்க. வேலையே செய்யாத இடத்துல அவருக்கு நிறைய இடங்களில் ஷேர் கொடுத்து அவரை வந்து ரொம்ப ஹாப்பியாக வச்சுருந்தோம். ஒரு நேரத்தில் வந்து இந்த குழுவில் யாரெல்லாம் வந்து பயணப்பட போகிறவங்க சீரியஸாக இருக்க போகிறீங்கன்னு ஒரு ஃபோன் எல்லாருக்கும் பண்ணப்படுது, அவருக்கும் பண்ணப்படுது. அது 2-3 முறை எல்லாத்தையுமே ஃபோன் பண்ணாங்க. அப்போ இவர் மட்டும் கோவம் வந்து என்ன அனுப்ப பார்க்குறீங்களா, அப்போ நானே போய்ட்டேன்னு குழு விட்டு போயிட்டார். அவர் குழு விட்டு போயிட்டாருன்னா நீக்கிடுங்க, நான் இனிமேல் உங்கள் குழுவில் இல்லை அப்படின்ட்டாரு. அவர் நீக்கியாச்சு. அதுக்கப்புறம் அவர் கூட கான்டாக்டில் இல்லை. பொதுவாக என்ன உதறிட்டு போகிறவங்கள நான் வந்து திரும்ப செட்டப் பண்ணுறதில்ல. ஆனால் இது வந்து அவருக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க, நாளைக்கு வந்து எந்த பாதிப்பு வந்தக்கூடாது, இது கோயில் பணம் இல்லை அப்படின்றதுனால அவரை நான் கூப்பிட்றேன். அப்போ இது மாதிரி உன்னோட கூகுள் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பியிருக்காங்க, இது பாவம்ப்பா, இந்த பணம் வந்து நம்மக்கிட்ட இருக்கிறது, உனக்கு வந்து வந்திருக்குன்னா அது வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலண்ணா. நான் ஒன்றும் எவனையும் ஏமாற்ற மாட்டேன், நான் ஒன்றும் திருட்டு போய கிடையாது. நானும் எங்கள் அப்பா வந்து என்எல்சியில் ஜிஎம்மாக இருந்தார், சிஆர் ஏதோ ஒன்று சொல்கிறேன், ஏதோ அது போல் ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு நாங்கள் பெரிய குடும்பம், எனக்கு 2 பொம்பளை பிள்ளை இருக்குது, பாட்டு ஏதோ பேச ஆரம்பிச்சிட்டா. நான் இப்போ என்ன சொன்னேன், நான் இப்போ ஒரு ஒரு உன்னோட நீ தான் ஜிபே ஹேண்டில் பண்ணுற, உன்னோட ஜிபேக்கு பணம் வந்திருக்கு, ஜிபே அக்கௌண்ட்டுக்கு. அந்த பணம் வந்துன்னா அலர்ட் வரப்போகுது. அலர்ட் வந்துன்னா வந்து அது உன்னோட பேங்க்கோட லிங்க்டு, யூகோ பேங்க்கோட. அப்போ லிங்க்டுன்னா உனக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா பணம் போட்டவங்க என்கிட்ட கூப்பிட்டு சொல்லியிருந்தாங்கன்னா, அலுவலகத்துக்கு கூப்பிட்டு சொல்லியிருந்தாங்கன்னா ஃபாலோ பண்ணலாம். ஆனால் நீ வந்து அவங்களும் கூப்பிட்டு சொல்ல, எனக்கு எதாச்சும் தெரிய வருது. அப்போது நான் உன் நல்லதுக்காக சொன்னப்போ, இதை நம்ம வந்து பணத்தை மிஸ்யூஸ், நான் ஒன்று ஏமாற்றக்கூடிய ஆள் கிடையாது, நான் நேர்மையானவன் அப்படிலாம் சொல்லும்போது, உன்னை எவன் நேர்மையற்றவன்னு சொன்னான்? நாங்கள் தானே வந்து ஒழுக்கக்கேடு, சீர்கேடு, சுகாதாரக்கேடு, எல்லா கேடுகளும் வந்து இந்த எங்கள் குரூப் தானே, நீ ரொம்ப பக்காவான ஆள் தான்ப்பா, நான் மறுக்கலை. நான் சொல்கிறது என்னென்னா, நீ வந்து தெரிஞ்சு பண்ணியிருக்க போகிறதில்ல, தெரியாமல் உன்னை அறியாமல் அந்த உன் அக்கௌண்ட்லேயே அந்த பணம் படுத்து தூக்கிட்டா கூட அது நம்ம வந்து அதை என்ஜாய் பண்ணுறோன்னு தான் அர்த்தம். அது பெரிய பாவம் அப்படின்னு அந்த விஷயத்த சொல்லும்போது அவன் புரிஞ்சுக்கல. எனக்கு அதில் ஒன்றும் வருத்தம் கிடையாது. அது வந்து அவன் பாடு, அந்த குடும்பம் பாடு. அவன் அப்போ சொல்கிறது என்னென்னா, ரொம்ப கோவத்தில் நான் சாய்பாபா கோயில் இருக்கேன், எனக்கே 1008 பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறான். பொதுவாக இந்த மாதிரி 1008 பிரச்சனைன்னு எனக்கு யாராவது சொன்னாங்கன்னா அது இன்ட்டு 2 போட்டு 2016 பிரச்சனையாகிடும். அவன் வாழ்க்கையே பிரச்சனையாக பார்க்கக்கூடிய ஆள். ரொம்ப நல்ல பையன், அதாவது ஏமாற்றாத நேர்மையான பையன்தான். ஆனால் வந்து சுகவாசி. அவன் பார்ன் வித் சில்வர் ஸ்பூன். அந்த உடம்பு குனியாது, உடம்பு வளையாது. மாதம் வந்து 30ஆம் தேதினா யாராவது செக்கு கொடுத்தாங்கன்னா வந்து கரெக்டாக இருக்குன்ற மாதிரி ஒரு வளர்க்கப்பட்ட பையன். எனக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்தது. அப்புறம் வந்து நான் சொன்னேன், உனக்கு கிரெடிட் ஆகலன்னு எனக்கு எப்படி தெரியும், நான் அந்த அக்கௌண்ட்டே பார்க்குறதில்ல, இவங்க சொல்ல போய் தான் எனக்கு இந்த விஷயம் தெரியுது. அப்போது அந்த பேங்க்கை போய் நான் ஆக்சஸ்லாம் பண்ண முடியாதுண்ணா. சரி பண்ணுறியோ பண்ணலையோ உங்கள் இஷ்டம், நான் இனிமேல் உங்கள்கிட்ட பேச மாட்டேன். ஆனால் வந்து அந்த பணம் வந்து போட்டது உண்மை, நீ பார்த்துக்கோன்னு சொல்லிட்டேன். அப்போ மறுபடியும் எனக்கு மெசேஜ் பண்ணால் வந்து யூகோ பேங்க்கில் இருக்கேன். யூகோ பேங்க்னால் நீ வந்து யூகோ பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்க 2 பேர் திருச்சியில் சொல்லி அவங்களுக்கு மேனேஜர் தெரியும், உங்கள் எவ்வளோ பணம் வந்திருக்குன்னு பாரு, உன்னோட மினிமம் பேலன்ஸ் 5000 பணம், மிச்ச பணம்லாம் இது போல் டொனேஷன் வந்திருக்கக்கூடிய பணம் தான். அந்த பணத்தை அந்த டெம்பிள் அக்கௌண்ட்டுக்கு சரபேஷ்கோ இல்லை வந்து உமாவுக்கு அமுச்சு விட்டுட்டு அதை டெம்பிள் கீழே கொண்டு வந்துடணும். இப்போ நானே என்கிட்ட கொடுத்தா கூட யாராவது டெம்பிள் சென்னை ஆனதானா தனியாக அதை நோட் பண்ணி வைக்க சொல்லுவேன். அதுதான் வந்து சொன்னதுக்கப்புறம் அந்த பையன் பண்ணிட்டாப்புல. இது என்ன நாம் அந்த 3வது விஷயத்தில் புரிஞ்சுக்கிறோன்னா, அதாவது நமக்கு இன்றைக்கி சோறு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், 3 வருஷம் ஒருத்தன் சோறு போட்டிருப்பான். இன்றைக்கி சோறு இல்லாமல் போனதுக்கு நாம் தான் காரணமாக இருப்போம். நாம் தானே வந்து எனக்கு உங்கள் ஓசி சோறு வேண்டாம், நீங்கள் உங்களுடைய குழு வேண்டாம், நீங்கள் எல்லாம் வந்து எல்லா பெண்களும் ஆண்களும் இந்த குழுக்கள்லாம் திருட்டு போயுங்க, பொறுக்கி போயிடுங்க, படிக்காத முட்டாள், நான் மட்டும்தான் படிச்சுவேன், நான் அந்த எங்கள் அப்பாவுக்கு 3 வீடு இருக்குது, 5 வீடு இருக்குது, தாம்பரத்தில் ஒரு வீடு இருக்குது, நங்கநல்லூர் ஒரு வீடு இருக்குதுன்னு சொன்ன அது மாதிரி அது போல் நினச்சி போனது இவர் தான்.
இங்கே இருக்கிறவங்க எல்லாம் பிச்சைக்காரங்க வந்து சோத்துக்க வழி இல்லாதவன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இவன் வெளில போய் இருந்து கஷ்டப்படுறான். அந்த கஷ்டத்துக்கு அவன் தான் காரணம். நாம் யாரும் அவனை வந்து அந்த தம்பியை டிஸ்டர்ப் பண்ணல. அப்போது நல்ல எண்ணத்தில் ஒரு விஷயத்தை சொன்னாலும் அந்த இடத்துல அதில் இருக்கக்கூடிய பிரச்சனையை எடுத்துக்கிட்டு பிரச்சனை எதற்காக அது பேசப்பட்டதுன்ற விஷயத்தை விட்டுட்டு அவங்களே வந்து ஒரு அதுக்கு ஒரு ஓமானம்லாம் க்ரியேட் பண்ணி அதுக்கு ஒரு மொழிபெயர்ப்பு அதுக்கு அழகாக பண்ணி அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய விஷயம் எனக்கு ஆல்ரெடி 1008 பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கோயிலேருந்து சொல்கிறாங்கன்னா நம்ம எதை அதிகமாக சொல்கின்றோமோ எதை அதிகமாக பேசுகின்றோமோ அது ஒரு சாநித்தியமுள்ள ஒரு சாய்பாபா சன்னதியிலேருந்து ஒருத்தர் சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் அது பல 100 மடங்காக திரும்ப வரும் நமக்கு, இல்லைனா கூட வரும். அப்போ இந்த இடத்துல அவருடைய அந்த பிரச்சனையோடு இருக்குது அப்படின்றதுக்கு காரணம் அவரோட வாய். யார் கூடயும் ஒத்து போக மாட்டார். 2வது வந்து உழைக்காமல் சாப்பிடணும்னு நினைக்கக்கூடிய விஷயம். 3வது வந்து என்ன சொல்கிறது, நெகட்டிவ் ஆட்டிடியூடு, பாசிட்டிவ் ஆட்டிடியூட் கிடையாது. நான் சொன்னேன் இன்றைக்கி வந்து குரு பூர்ணிமா, இன்றைக்கி வந்து இந்த நாளில் போய் இப்படி பேசுகிறிய வந்து நீ எல்லாம் என் கூட ட்ராவல் பண்ணோனாயா, இனிமேல் உங்களோட ஃபோனே பேச மாட்டேன்னு சொல்லிவிட்டு நான் ஃபோனை வச்சுட்டேன். ஐ வில் நாட் டாக் டு யூ. இப்போ நான் இந்த வீடியோ முடிச்சோன்னா நம்பரெல்லாம் பிளாக் பண்ணுவேன். எனக்கு இது போல் ஆளை வந்து நல்லதுக்கும் பார்க்குறது கெட்டதுக்கும் பார்க்கக்கூடாது, அவ்வளோதான் அப்படின்றதுல நான் தெளிவாக இருக்கேன். ஆனால் நான் நன்றியோடு இருக்கேன். எனக்கு எப்போல்லாம் வந்து ஷோல்டர் ப்ராப்ளம் முதல்ல நான் வந்து எனக்கு அடிக்கடி வரும். எனக்கு வந்து ஃபிசியோ பண்ணி விடுவார் வீட்டுக்கு. என் ஒய்ஃப்லாம் ரொம்ப நல்லா பார்த்துப்பான். அவனை வந்து வந்தானா காஃபி போட்டு கொடுத்து எங்கள் அம்மாவுக்கெலாம் வந்து 2 நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணும்போது 1 மாதம் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து நான் எதுவும் இலவசமாலாம் யூஸ் பண்ணதில்லை. அவருக்கு 300 ரூபா கொடுப்போம், 500 ரூபா கொடுப்பேன். 500 ரூபா கொடுக்குற இடத்துல 700 ரூபா கொடுக்க முடியும். அவர்கிட்ட இலவசமாக நான் எதுவுமே யூஸ் பண்ணதில்லை. அவர் வேறு இடத்துல வேலை போனால் கூட இது எக்ஸ்ட்ரா ரெவென்யூ இருக்கட்டுமேன்றதான் என்னுடைய பார்வையாக இருந்தது. ஆனால் நான் அவருக்கு நன்றி என்னை வந்து என்னையும் என் குழுவையும் என்ன சொன்னாலும் எனக்கு மேட்டர் இல்லை. அவர் நன்றின்ற ஒரு விஷயத்தை மறுநாள் தான் அவருக்கு இந்த கஷ்டம். ஆனால் நான் அவரை நன்றியோடு நினைவு கூறுகின்றேன். ரொம்ப அற்புதமான மனிதர். காலை 6 மணிக்கெலாம் வந்து பண்ணோன்னா எல்லோரும் பண்ணுவாங்களான்னு தெரியாது, இவர் வந்து பண்ணார். ஸோ அந்த ஒரு நல்ல விஷயத்துக்காக நான் நினைக்கிறது என்னென்னா அவரும் ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும். அவர் சொல்ல நான் 2 பொம்பளை பிள்ளைங்களோட எனக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்குது, எனக்கு பொண்டாட்டி இருக்குது, நான் வந்து அப்படின்னு சொல்லும்போது எல்லாமே அவர் சொன்ன ஆட்களை தான் பாதிக்கின்றதை அவர் புரிஞ்சுக்கல. அப்போது இந்த 3 விஷயத்தோட தொடர்புடைய விஷயம் என்னென்னா நாம் வந்து வாழ்க்கையில் இந்த மாதிரி நல்ல நாளாக நான் சொல்கிறேன், நீங்கள் எதை வேணால் மறந்து போங்க, எப்படி வேணால் இருந்துங்க, ஆனால் நன்றியை மட்டும் மறந்துடாதீங்க. நம்பர் 2, எல்லாருமே ஏடிஎம்மாக யூஸ் பண்ணாதீங்க. எனி டைம் மணி அப்படின்ற கான்செப்ட் வேணாம். இங்கே வந்து மனிதர்கள் நீங்கள் எப்படி வந்து தோலும் நரம்பும் உங்கள் உடம்புல இருக்கோ அதே போல் தான் மற்றவங்களுக்கும் அதே போல் தான் வந்து கடவுளால் படைக்கப்பட்டிருக்காங்க. அவங்கள வந்து ஏடிஎம்மாக யூஸ் பண்ணாதீங்க. 3வது விஷயம், பணம் வந்து நமக்கு இல்லை அப்படின்றதுக்காக செய் நன்றி மறந்து நீங்கள் வந்து வல்லு நாய் மாதிரி குறைக்கிறீங்க கடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதோட பாதிப்பு ரொம்ப படுமோசமாக இருக்கும். அது வந்து உச்சக்கட்ட அட்ராசிட்டி. நான் வந்து இதுக்கு வந்து வேர்டிங்ஸ்லாம் இல்லை. இது வந்து இந்த 3 பேர் எக்ஸாம்பிளை விட்டுருவோம். அந்த நாமக்கல் பீப்புள், நாமக்கல்லில் ஒரு பெண் செய்த தவறு, ஒரு தனி மனிதனோட தவறு. ஆனால் என்னென்னா அந்த தனி மனிதனுடைய அவனுடைய இயலாமை ஆக்ரோஷமாக என்ன விஷயன்றது புரிஞ்சிக்காமல் வார்த்தைகளாக வரும்போது அது மிகப்பெரிய பாதிப்பை அந்த குடும்பத்துக்கு ஏற்படுத்தும்ன்றது தான் உண்மை. சும்மா வேலை வெட்டி இல்லாமல் நான் அண்ணாமலையோட ஃபாலோயரு, நான் ரஜினியோட ஃபாலோயர், இதெல்லாம் ப்ரோஜனம். ரஜினி அண்ணாமலை நமக்கு சோறு போட போகிறாங்க, நீ உழைச்சா தானே உனக்கு சோறு அப்படின்றது வந்து நம்ம சொன்னால் நம்ம கெட்டவன். அண்ணாமலை தான் சோறு போடுவார், ரஜினி தான் சோறு போடுவார், நல்லவன். இதுதான் அந்த உலகம். ஸோ இந்த நல்ல நாள் நான் சொல்கிறேன், இந்த 3 விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இதில் வந்து நான் வந்து என்னுடைய பார்வையில் நான் பார்க்குறது என்னென்னா இன்றைக்கி பெரும்பான்மையான இடங்களில் வந்து திரும்ப ஒரே மாதிரியான பிரச்சனையும் கஷ்டத்தையும் படுறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே இந்த நன்றி மறந்த ஒரு விஷயம் அப்படின்றது வந்து ஒரு பாட்டம் லைனில் இருக்குது. நேற்று கூட எனக்கு ஒரு அன்பு சகோதரி ஒருத்தங்க சொன்னாங்க, எனக்கு வந்து என்னை பார்க்க வந்தாங்க, வீட்டில் தானே எங்கேயும் போகல, எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க. அப்போது அவங்க ஒருத்தவங்களை கோட் பண்ணி அவங்க பேசலையே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாங்கன்ட்டு நான் அப்போ அவங்ககிட்ட வந்து ஒரு கால் பண்ணி நான் என்ன மாதிரி ஒரு ஆள் அப்படின்றது நேற்று ப்ரூவ் பண்ணேன். அதுக்கு ஒன்று ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. என்னை போய் இவ்வளோ மட்டமாக நினச்சிட்டாங்களே, அதுவும் வந்து நீங்கள் என்ன குற்றச்சாட்டு வேணால் சொல்லுங்கள், பண விஷயத்தில் அப்படின்னும்போது நான் இப்படிப்பட்ட ஆள் தான் அப்படின்றத வந்து நேற்று நான் ப்ரூவ் பண்ணேன். அதில் என்னென்னா நான் வந்து கொடுத்த வார்த்தைக்காக நான் வந்து வாழ்ந்தேன்.
அவங்க வந்து கொடுத்த வார்த்தைக்காக வாழலை. இங்கே வந்து பணமோ வந்து பொருளோ இடமோ கார்களோ நிலப்பரங்களோ மேட்ரு கிடையாது. அந்த வார்த்தை என்பது முக்கியம். நீங்கள் நன்றி உணர்வு எவனுக்கு இருக்கின்றதோ, யாருக்கு அது தினம் தினம் அதிகமாகின்றதோ அவங்களுக்கு வந்து ஹெல்த் அண்ட் வெல்த் வந்து பெட்டராக இருக்கும். நன்றி உணர்வு அதிகமாக இருக்கும்போது தான் சொன்ன வார்த்தையை சொன்ன வாக்கை காப்பாற்றக்கூடிய அறிவு வரும். சொன்ன வார்த்தை வாக்கு காப்பாற்றலை அப்படின்னா என்ன ஆகும்னா, உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே டிலே ஆகும். ஏதோ ஒரு நல்ல நேரத்தில் யாரோ ஒருத்தர் நல்ல ஆள் கூட இருக்குன்னா இருக்க மாட்டாங்க. எனக்கு தெரியும். எனக்கு வந்து ஒரு அம்மா, நான் அது வந்து ஒரு 8-7 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். மிகப்பெரிய கோடீஸ்வரங்க. ரெசிடென்சி ஹோட்டல் பக்கத்தில் வீடு. என்னை எப்போ பார்த்தா ரொம்ப வயசானவங்க. அவங்க வந்து தனியாக இருக்காங்க அந்த வீட்டில். அவங்களுக்கும் பொண்ணு பையெல்லாம் உண்டு. எல்லாமே வெவ்வேறு ஊரில் இருக்காங்க. அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அம்மா வந்து துணி எடுக்க போன இடத்துல, அது மொட்டை மாடி, உள்ள தாப்பா போட்டிருக்கு. துணி எடுக்க போனால் அவங்க கீழே விழுந்துறாங்க, இடுப்பு உடஞ்சிருது. அவங்க உடஞ்ச இடத்துலேருந்து அந்த ஃபோன் இருக்கிற இடத்துக்கு வரதுக்கு 4.5 மணி நேரம் ஆச்சு. 4.5 மணி நேரம் ஆச்சு. சமம் அவங்க காப்பாற்றப்பட்டாங்கன்றது வேறு விஷயம். அதுக்கப்புறம் ஃபோனை பண்ணி ஏதோ ஆள் வந்து யோசிச்சு பாருங்களேன். எவ்வளோ 3வது மாடிலையோ ஏதோ வீடு, 2வது மாடியில் வீடு, மொட்டை மாடிலேருந்து அவங்க தவழ்ந்து வந்து ஃபோன் இடத்துக்கு வந்து ஃபோன் பண்ணி அப்புறம் உடச்சி அவங்கள தூக்கிட்டு ஆம்புலன்ஸை ஏற்றி அந்த அம்மா அந்த 4.5 மணி நேரம் என்ன வேதனைப்பட்டிருப்பாங்க. இதெல்லாமே வந்து அவங்களுடைய தவறாக நான் பார்க்கல. அந்த வீட்டில் எக்ஸோ ஒய்யோ இசோடோ நன்றி என்ற ஒரு விஷயத்தை மறந்ததுனால ஏற்படக்கூடிய வலி இது போன்ற வலிகளை கொடுக்கும். நன்றி அப்படின்ற விஷயம், இந்த கொடுத்த வார்த்தையை காப்பாற்றுன்ற விஷயங்கள்லாம் வந்து இதோட தொடர்புடையது. ஆனால் இந்த நல்ல நாளில் நான் ஒரு அண்டர்லைன் மெசேஜாக வச்சுங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நம்ம கல்லூரி நிர்வாகம் நான் சொன்னலையே, அவங்கள போல் வந்து சோறு போட்டன்னு கூப்பிட்டு அவமானப்படுத்துறாதீங்க. யாருமே இருக்கிறவன் இல்லாதவன் எல்லாருமே ஒரே மாதிரி நடத்துங்க. அவமானப்படுத்திட்டீங்க அப்படி சொன்னால் அதற்கான அவமானம் இன்ட்டு 100ன்னு போட்டு நீங்கள் சந்திக்க ரெடி ஆகிடுங்க. 2வது, நன்றியோடு இருங்கள். எப்போதுமே நன்றியோடு இருங்கள். 3வது, எல்லாத்துக்கும் மேலே கொடுத்த வார்த்தை காப்பாற்றுங்க. நாளைக்கு வந்து இது 3மே நீங்கள் பண்ணல அப்படின்னா நாளைக்கு வந்து இப்போ கூட அந்த கல்லூரி நிர்வாகம்லாம் என்னென்னா, எங்கள் கல்லூரி பற்றி சொல்லிட்டாங்க, அந்த பேரை டெலீட் பண்ண சொல்லுங்கள், அதை மட்டும் மியூட் பண்ண சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. வழிய தங்களுடைய தப்பை உணர்ந்து கொள்ளலை. அவங்க வந்து அதுக்கான விளைவுகள் தெரியாது. அதாவது நல்லோர் ஒருவர் இருப்பின் பெய்யும் மழைன்னு இந்த மிஸ்டர் மாணிக்கம்னு ஒரு வெப்சீரிஸில் ரொம்ப அழகாக முடிச்சிருப்பாங்க. அது ரொம்ப பாசிட்டிவான ஒரு ஃபில்ம் அது. அதே போல் நல்லோர் ஒருத்தர் இருப்பார், பெய்யும் மழைன்னா தவறான ஒரு ஆள் இருப்பார்னா அந்த இடத்துல வந்து பூகம்பம் வரும், அந்த இடமே அழிந்து போய்விடும் அந்த ஒரு தவறான ஆளால். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் நன்றி மறந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு பாதிப்பு இல்லை, உங்களை சுற்றி இருக்க எல்லாருக்குமே பாதிப்பு. சொன்ன வார்த்தையை காப்பாற்றினா உங்களுக்கு இல்லை, எல்லாருக்குமே பாதிப்பு. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி, எதையுமே வற்புறுத்தி நம்ம வாங்கக்கூடாது. இப்போ நான் வந்து சொல்லிட்டேன், நேற்று நான் ப்ரூவ் பண்ணுறேன் என்னோடய ஸ்டாண்டு. எனக்கு வந்து நான் ஐம் வெரி கிளியர். நான் இப்போ எனக்கு கோபம் கிடையாது, வருத்தம் உண்டு. என்னை மிஸ்ஹேண்டில் பண்ணாங்கன்ற ஒரு விஷயம். அட் த சேம் டைம் எனக்கு வந்து அந்த விஷயத்தை சும்மா கொடுத்தா கூட வில் நாட் என்டர்டெயின். நான் சோறு போட்டு சாப்பிடக்கூடிய வம்சாவழி, மலத்தை சாப்பிடக்கூடிய நிலையில் நீங்களும் சோறு தான் தின்றீங்க அப்படி சொன்னால் இப்படி தான் வாழணும், எப்படி வேணால் வாழலான்றது வாழ்க்கையில். இதுதான் வந்து மிக தெளிவான ஸ்ட்ரெயிட் மெசேஜ். ஸோ கொஞ்சம் எல்லோருமே சீரியஸாக இருங்க வாழ்க்கையில், விளையாட்டாக இருக்காதீங்க. நல்லா சம்பாதிச்சதுக்கப்புறம் நல்லா செட்டில் ஆனதுக்கப்புறம் விளையாடுங்க. கிரிக்கெட் விளையாடுங்க, செஸ் விளையாடுங்க, கேரம் போர்டு விளையாடுங்க, நல்லா பயணப்படுங்க, ஹாப்பியாக இருங்க, கிண்டல் பண்ணுங்கள், கேலி பண்ணுங்கள், நோ ப்ராப்ளம், நோ இஷ்யூஸ். அட் த சேம் டைம் இதெல்லாம் பண்ணிவிட்டு நான் வந்து பணம் சம்பாதிக்கிறேங்கன்னா நாம் வந்து அடிமுட்டாளாக தான் இருப்போம். நம்ம முட்டாளா அடிமுட்டாளா அப்படின்றது வந்து இங்கே அதுக்காக நம்ம பெறப்படுக்கலை. நம்ம பெறப்படுத்துறது வந்து ஒரு பர்பஸ் இருக்குது. அந்த பர்பஸை நோக்கி நம்ம வாழ்க்கையை நகர்த்தணும். அந்த பர்பஸ் இல்லாதவங்க பர்பஸை இப்போயாவது கண்டுபிடிச்சிங்க அந்த நல்ல நாளில். இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி. மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஸ்ரீராமஜெயம், ஸ்ரீராமஜெயம், ஸ்ரீராமஜெயம்.